மேடையில சத்தம் போட்டு பேசுறேன்னு போனாரு. ஆனா சத்தம் போடாம எங்களுக்கு பட்டநாமத்தை போட்டுட்டாரு. வீடு கட்டி தரேன்னு சொன்னாரு. ஆனா எங்களை வீடு கட்டி அடிக்கிறாரு. தெரு தெருவா நடந்து வந்தாரு. ஆனா எங்களை இப்போ தெருவுலதான் நடக்க விட்டாரு. என் பிள்ளையோட போட்டோ பிடிச்சாரு. ஆனா அவர் பிள்ளைய மட்டும் வச்சு இப்ப நடக்க வச்சு படம் எடுக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க ஊர் எம்எல்ஏன்னா என் வீடு தேடி வந்து அடிப்பாங்க. ஆமா. உங்க ஊர் எம்எல்ஏன்னா உங்களை தேடி வந்து அடிப்பாங்க. நாங்க யாரையுமே சொல்லலையே, இவர் யார் அப்படின்னு மட்டும் தான் கேட்டோம். சோ அது யார் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ணமா குட்டிச்சுவர் வாய்ஸ் பேக். தெனாலி தர்பார் ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கும் சுவாரஸ்யமான செக்மெண்ட், சுவாரஸ்யமான கெஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை அப்படியே மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பர் ஒருத்தர் Facebookல கேட்டிருந்தாரு, சார் 100 ரூபாயை வச்சு என்னென்னலாம் சார் பண்ணலாம், டாலர் ரேட்டு கூடிக்கிட்டே போகுது, நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு பகீர் ஆயிடுச்சு. பகீர் ஆகிறதுக்கு விஷயமே இல்லையே. விஷயமே நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்ன 100 ரூபாய்க்கு ஒரு குவார்டர், ஒரு டம்ளர், வாட்டர் பாக்கெட், முடிஞ்சா சிகரெட், இப்படியே ஷோ முடிச்சு வெளியே போறப்ப 2 பேர் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க, வாயில வச்சு இப்படி ஆப் அடிக்கிறது. ஆண்டோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். 100 ரூபாய்க்கு என்ன பண்ணா அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு கேள்வி கேட்டோட நமக்கு பகீர் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு என்னென்னலாம் 100 ரூபாய்க்கு 2 குவார்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிருக்கலாமே. இந்த 100 ரூபாய்க்கு இந்த காலத்துல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ 100 ரூபாய்க்கு சிவாஜி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1 ரூபா காயினை வச்சுக்கிட்டே பழைய கில்லாடி ஆவாரு. அது மாதிரி அந்த 1 ரூபாய் காயினை வச்சுக்கிட்டு போனை போட்டு எதிரிகளை பயமுறுத்தலாம். அப்புறம் ஒரு 30 ரூபாய்க்கு பர்மா பாசால சில பல டிவிடிக்களை வாங்கி நம்ம தமிழ் பட டைரக்டர்ஸ்க்கு அனுப்பிச்சு இது மாதிரி நல்ல படங்களா எடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 30 ரூபாய் இருந்தா நீங்க பணக்காரன் நாலு ஃபுல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன மத்திய அரசாங்கத்துக்கு 30 ரூபாய் மணி ஆர்டரா அனுப்பிச்சு விடலாம். 100 ரூபாய்க்கு நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாம்பிள் தான் சொன்னேன். இருந்தாலும் 9 ரூபாய் இன்னும் கையில மிச்சம் இருக்கு அப்படின்னு சந்தோஷத்தோட அடுத்து வரப்போற இன்ட்ரெஸ்டான செக்மெண்ட் குழப்பமாய் ஒரு கேள்வி. இந்த குழப்பமாய் ஒரு கேள்வியில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்ட மக்கள் எப்படி எல்லாம் ரியாக்ஷன் பண்ணாங்க, என்ன மாதிரியான டகால்ட்டி வேலை காமிச்சாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்க போறது குழப்பமாய் ஒரு கேள்வி. மவுண்ட் ரோட்ல இனிமே வந்து கார்ல போனீங்கன்னா டோல்கேட் மாதிரி கட்டி டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எவ்வளவா இருக்கும் நினைக்கிறீங்க? சிங்கிள் 40 ரூபீஸ் சொல்லுவாங்களா? என்னடா சொல்ற? மவுண்ட் ரோட்ல வந்து டாக்ஸ் பே பண்றது அளவுக்கு அது ஒன்றும் ஒரு பிரைவேட் ரோடு இல்ல. அது டிராபிக் குறையும் இதனால அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பொல்யூஷன் கம்மியாகலாம், கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் இன்கம் கிடைக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. டாக்ஸ் பத்தி எனக்கு ஒரு ஐடியாவும் தெரியாது சார். கிருத்தரம் புடிச்சன மினிமம் பாத்தீங்கன்னா 35 ரூபாய் கம்மியா போட மாட்டாங்க. 1000 என்ன சொல்ற? டேய் ஒன்னதாடா கேக்குறேன். டேய் இங்க பாரு ஒன்னதாடா டேய். சரிக்கு தான் போகணும். என்ன பக்கால தரமா பேசிட்டு இருக்க? மவுண்ட் ரோட்ல ஃப்ரெண்ட்ல இருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுவா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டாக்ஸ்னா ஒரு 1000 இருக்குமா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. ஒரு 25 இருக்கும். எதுக்கு அவங்க டாக்ஸ் போடுறாங்க? டாக்ஸ்னா இந்தியா வளர்ச்சிக்கோசம் அந்த மாதிரி எதனா இருக்கும். போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி. இன்னைக்கு நம்ம இந்த சீட்ல வந்து உட்கார போற அந்த கெஸ்ட் யாரு? இவர் ஊரோ மதுரை, வேலை பார்த்ததோ வெளிநாடு, திருப்பி மறுபடியும் இங்கேயே வந்தாரு. வந்துட்டு ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்தாரு. அப்புறம் பீட்சா வித்தாரு. இப்போ ஜிகர் தண்டா வித்துட்டு இருக்காரு. பீட்சா ஜிகர் தண்டா படத்தின் இயக்குனர், தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற திரு கார்த்திக் சுப்ராஜ். வெல்கம் வெல்கம் கார்த்திக் சுப்ராஜ். ஆண்டோ உனக்கு போட்டியா ஒருத்தர் வந்துட்டாரு. எங்க கஷ்டம். கார்த்திக் எப்படி சின்ன வயசுல இருந்தே எப்படி தானே? எப்படி உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிட்டு உங்களோட பெட் நேம்லாம் என்ன? அமுல் பேபி இந்த மாதிரி என்னென்ன பெட் நேம்லாம் இருக்குது உங்களுக்கு? கார்த்திக் தான் கூப்பிடுவாங்க. கார்த்திக் தான் கூப்பிடுவாங்க. இல்ல செல்லக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி அந்த மாதிரிலாம் யாரும் கூப்பிட்டுருப்பாங்க, மறந்துருப்பாங்க. இது ஒரு கேள்வியா பாரு. அது சாப்பாடு மேல அவ்வளவு உங்களுக்கு ஒரு பாசம். பீட்சா, ஜிகர் தண்டா, அடுத்து என்ன பாவ் பாஜி, பகோடா அந்த மாதிரிலாம் ஐடியா இருக்கான்னு கேக்குறேன். இல்ல அப்படி எதுவும் பிளான் எல்லாம் பண்ணல. பட் முதல் படத்துக்கு அந்த டைட்டில் கரெக்டா இருந்துச்சு, பீட்சான்னு சொல்லிட்டு.
அதுல பீட்சா விக்கிறவரு, இதுல ஜிகர் தண்டா டோர் டெலிவரி பண்ற அளவுக்கு நம்ம ஊர்ல இல்ல வளர்ந்து. இதுல வந்து இந்த கதை வந்து மதுரை பேஸ்டு கதைன்றதுனால அதுக்கு என்ன டைட்டில் வைக்கான்னு சொல்லி ஒரு 4-5 ஆப்ஷன் எழுதி வச்சிருந்தேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா மதுரை அப்படின்ற அதுல வந்து இருந்த ஒரே ஃபுட் ஐட்டம் ஜிகர் தண்டா அப்படின்றது எழுதி வச்சிருந்தேன். பட் என்னாச்சுன்னா அது நிறைய கேட்டவங்க எல்லாருக்கும் அது பிடிச்சிருச்சு. நான் நிறைய வேற ரேட்லாம் கூட சொன்னேன். பட் நிறைய பேர் வந்து இது பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி எல்லாரும் இந்த மாதிரி பேசுவாங்களேன்னு நினைச்சேன். பரவாயில்ல பேசிட்டு போட்டோம் அப்படின்றாங்க. இன்னைக்கு ஊர்ல வந்து நிறைய பேர் இந்த 5D கேமராவோட சுத்துறானா அதுக்கு வந்து சந்து பொந்துக்குள்ள நிக்கிறவங்க போட்டோ என்ன கேட்டா ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்கோம்னா அப்படின்றாங்க. அன்னைக்கு கிரிக்கெட் விளையாண்டு அதை வந்து ஒருத்தர் ஷூட் பண்ணி என்ன கேட்டா ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்கோம்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து நீங்களும் ஒருத்தர். ரொம்ப பெருமையான விஷயம். ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணவர் வந்து நீங்களும் ஒருத்தர். வீட்டுல திட்டலையா ஒரு யூகேல வேலை பார்த்துட்டு இருக்கிற அவ்வளவு டாலர்ல சம்பாதிக்க விட்டு ஷார்ட் பிலிம் எல்லாம் எதுக்கு இருந்தது அப்படிலாம் யாரும் திட்டலையா? இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் ஜாலியா பண்ணிட்டு வீக்கெண்ட் மட்டும் பண்ணிட்டு அப்படியே தான் இருப்பான் தான் நினைச்சிருந்தாங்க. சோ நானும் சொல்றப்ப யாரும் சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா அப்போ வந்து நான் வேலையை விட போறேன்னா முதல்ல சொல்லல. நான் லைக் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு ஈவினிங் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் சீரியஸா வந்து நான் வேலை விட போறேன்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் பயந்தாங்க. அப்புறம் 2-3 ஷார்ட் பிலிம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி அப்ப ஏதோ பரவாயில்ல ஏதோ இருக்கு ஏதோ பையனுக்குள்ள இருக்கு இந்த பையனுக்குள்ளே ஏதோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பையனுக்குள்ளேயே ஏதோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்ட்டாங்க. ஓகே இப்போ சினிமா ஆசை வந்தோன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். சினிமால வந்து இதெல்லாம் போய் சாதிக்கணும்டா இவர் மாதிரி இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் வச்சுட்டு நீங்க பிளான் பண்ணிட்டு வந்தீங்க? இல்ல அப்படி யாரும் அந்த மாதிரி பிளான் இல்ல. சினிமா மேல ஒரு ஏன்னா நான் மதுரை தான். மதுரையில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து ஒண்ணு கோவில் அங்க கம்மியா தான் போகும். இன்னொன்னு வந்து சினிமா. அங்க நிறைய பேரோட என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான் மதுரையில. சோ வந்து வாரத்துல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வாரத்துல ஒரு 2 படம் பார்ப்போம். வீட்டோட போய் ஒரு 2 படம் பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நான் காலேஜ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபிலிம் இஸ் த மெயின் இது மாதிரி ஆயிரும். ஸோ அதுல இருந்தே சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இன்னொன்று நான் நிறைய கல்ச்சரல்ஸ்லாம் போவேன். ஸோ அதுல இருந்தே வந்து அந்த ரைட்டிங் மேல ஒரு இது இருந்துச்சு. ஸோ ஸ்லோவா வந்து அது சினிமா எடுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா எப்படி எடுக்கணும்னு தெரியாது. கல்ச்சுரல்ஸ் எல்லாம் போவீங்க. அது போன ரீசன் என்ன? ஆப்போசிட் காலேஜ்ல இருந்து பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க அந்த மாதிரியான ஐடியா உடையா இல்ல இன்னொன்னு என்ன கிளாஸ் பார்த்தா யோசிச்சு சிரிக்கிறத பார்த்தா அதுதான் பதில் மாதிரி இருக்கு. இல்ல அது இன்னொன்னு வந்து கிளாஸ்க்கு போக அவசியம் இல்ல. கட்டர்ஸ் ஓடி போட்டு. ஆமா அப்புறம் பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய என்ன வேணா பண்ணலாம். என்ன பிராக்டிஸ்? கல்ச்சரல் பிராக்டிஸ். நீ என்ன கல்ச்சுரல்ஸ் போவீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? இல்ல நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா லைக் ஸ்டேஜ் பிளேஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மைண்ட் ஷோ அந்த மாதிரிலாம் அது பண்ணுவோம். அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். அப்புறமேட்டு சில நார்மல் ஸ்கிட் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்புறம் அந்த ரைட்டிங் ரிலேட்டட் லைக் போய்ட்ரி அந்த மாதிரியான விஷயம் பேசுறது பேச்சு போட்டி சோப்பு டப்பா அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா வீட்டுல? நிறைய இருக்கு நிறைய இருக்கு. சோ அப்ப நீங்களும் வந்து அன்பு தாய்மார்களே அருமை பெரியவர்களே அப்படின்னு பாரதியார் கவிதை மனப்பாடம் பண்ணி சூப்பர். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாலியா போயிட்டு இருக்கிற மதுரையில இருந்து டக்குன்னு நீங்க படிச்சு நல்ல இன்ஜினியரிங் தியாகராஜா இன்ஜினியரிங் படிச்சீங்க. அதுக்கப்புறம் அங்க போயாச்சு. அங்க போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு? மதுரையில இருக்கிற பையனுக்கு வந்து சென்னையே ஒரு பெரிய ஷாக்கிங்கான கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கும். யூகே யூஎஸ் தான் எந்த யூஎஸ் போயிருக்கேன் யூகே போயிருக்கேன் யூஎஸ் போயிருக்கிறேன் வெளிநாடு எல்லாம் போயிருக்காரு. சோ அங்க போயிட்டு என்னென்ன கல்ச்சுரல் ஷாக்லாம் நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? எங்க யூஎஸ் யூகே போயிருக்கேன். இல்ல கண்டிப்பா நான் போனது வந்து ஃபர்ஸ்ட் யூகே போயிருந்தேன். போனோன்னு ஃபர்ஸ்ட் போய் ஒரு 3 நாள் ஒரு வாரம் வந்து ஏன்டா இங்க வந்தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய லைக் நான் ஹாஸ்டல்ல கூட படிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ்ல படிச்சேன். அது வந்து ஹாஸ்டலு போய் ஃப்ரீ சீட் தான் படிச்சா ஃப்ரீ சீட் தான் படிக்கணுன்ற மாதிரி இருந்தேன். ஃப்ரீ சீட் வாங்கி போய் அந்த ஹாஸ்டலுக்குள்ள போனோன்னா ஈவினிங் டிசைட் பண்ணிட்டு அந்த காலேஜ் நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரியான விஷயங்கள் சொல்லி கொடுக்கல போல. ஹாஸ்டல்ல போயிட்டு உடனே திருப்பி வந்து இல்ல அதுக்கு ரீசன் ஹாஸ்டல் இல்ல. பேசிக்கலி அந்த காலேஜ் நம்ம காலேஜ் ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்களே படத்தெல்லாம் பார்த்து அப்படி இருக்கலாம். பட் ஆனா அது வந்து எங்க ஸ்கூலோட மோசமா இருந்துச்சு. எங்க ஸ்கூலோட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. காலேஜ் எல்லாம் அடி வாங்கணும்னு சொன்னாங்க. சோ அது நான் தயாரா இல்ல. சரி அப்புறம் காலேஜ் மாதிரி அப்ப மதுரை தயாராஜா மாதிரி அகைன் நான் பேமெண்ட் சீட் தான் வந்தேன். அங்க லைட்டா அடிச்சாங்களா எப்படி? இல்ல அங்க ரொம்ப ஃப்ரீ. ஐ மீன் அது வந்து டிபிக்கல் பொண்ணுங்களோட எல்லாம் பேசலாம். நம்ம மெயின் ரீசனே வந்து காலேஜ் அதுதான். காலேஜ் கோயட் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்ல. ஆமா அந்த காலேஜ் கோயட் தான். பட் அதுக்கான அர்த்தமே இல்ல. சரியில்லை ஒரே நாள ஜட்ஜ் பண்ணிருக்காங்க. கல்ச்சுரல் ஷாக் அங்க என்னென்னலாம் விஷயம் வந்துச்சு நீங்க அங்க அது சொல்லுங்க. எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இந்த கல்ச்சுரல் ஷாக் வந்து பேசிக்கலி அங்க நிறைய கத்துக்கிட்டேன். கண்டிப்பா நம்ம இங்க கத்துக்க முடியாத ஐ மீன் நம்ம தனியா போய் இருக்கும்போது ஒரு விஷயம், இன்னொன்னு வெளிநாட்டுல போய் தனியா இருக்கும்போது
நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். கல்ச்சுரல் ஷாக் வந்து ஐ மீன் அகைன் சொல்லணும்னா லைக் வந்து கிளப்பிங் பப்பிங் அதெல்லாம் வந்து டோட்டலா அங்கே பொண்ணுங்க பழகுற விதம் எல்லாமே வந்து டோட்டலா ஒரு புதுசா இருந்துச்சு. ஸோ ஒரு கல்ச்சுரல் ஷாக்லாம் இல்லை எனக்கு, ஏன்னா நம்ம எதிர்பார்த்தானே போறோம், நம்ம கல்ச்சர் கிடையாது அதுன்றது தெரியும். இன்னொன்று ஒரு புது இடத்துக்கு போறோம் அப்படின்றது. ஸோ அங்கே போய் நான் எப்படி மென்டாலிட்டியில போனேன்னா போயிட்டு அங்கே அப்படியே நம்ம ஊர் மாதிரி இருந்துட்டு வந்துடும்லாம் இல்லை. அந்த ஊர் போனா அந்த ஊர்க்கார மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்து அந்த மாதிரி ஊர்க்காரரே இருந்திருக்கிறீங்க இப்போ. ரைட், ஓகே. இப்போ அகைன் கமிங் இன்டு ஃபிலிம்ஸ் வந்து நிறைய இங்கிலீஷ் ஷார்ட் ஃபிலிம்ஸும் எடுத்திருக்கீங்க. துரு, பெட்டிகேஸ், ராவணம், சுமார் எத்தனை ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருப்பீங்க? ஒரு 16-17 எடுத்திருப்பேன். 16-17 இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து இவர் வந்து ஒரு சூப்பர் டைரக்டர். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏரியால வந்து இவர் வந்து சூப்பர் டைரக்டர். இப்போ எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க இப்போ இண்டஸ்ட்ரியில. நலன், பாலாஜி மோகன் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ ஏன்னா அப்போ வந்து அந்த படங்களுக்கு எல்லாம் பெரிய பட்ஜெட் கிடையாது, வெளியே வந்தாலும் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சோ என்ன தைரியம் அப்போ இருந்துச்சு வந்து உங்களுக்கு? அதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ் தான். ஃபில்மிங் கத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் ஜாயின் பண்ணலாம் தான் இருந்தேன் நான். பட் ஆனால் அதுக்கு வேலையை விடணும், அந்த மாதிரி நிறைய கன்சென்ட் இருந்தனால சரி ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஃபர்ஸ்ட் ஒரு இதெல்லாம் படிச்சா இப்படி இல்ல, அங்க பெங்களூர்ல வந்து ஒரு அகாடமி ஒன்று இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் இந்த மாதிரி ஆச்சு, ஏன்னா நான் ஐடி வேலை போயிட்டே இருந்தேன். ஒரு கடத்துல ஐடி வேலை வந்து பயங்கரமா எனக்கே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சு. இல்ல இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு பண்ணோம், அப்படியே போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் டைரக்ஷன் கோர்ஸ் சர்ச் பண்ணேன். பெங்களூர்ல ஒன்று இருந்துச்சு. அந்த வீக்கெண்டே ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது போனதுதான் ஆக்சுவலி வந்து என்னோட ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா அந்த அங்கே சஞ்சய் நம்பியான்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபில்ம் மேக்கர். ஐ மீன் இஸ் ஃபில்ம் மேக்கர் அண்ட் இஸ் ரன்னிங் அன் அகாடமி இன் பெங்களூர். அந்த ஒன் டே ஒர்க் ஷாப் போனப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா என்ன, ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும், அது எல்லாமே பேசிக்கா ஒரு ஒன் டேல ரொம்ப சின்ன லெவலில் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு 1 minute ஃபிலிம் பண்ற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் கம்மியா வாங்கிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி கம்மியா சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, லைக் ஏன்னா ஒரு 1 minute ஃபிலிம் ஒரு நாளா பண்ணிடுவோம். நம்ம காலையில கோர்ஸ் பண்ணா ஈவினிங்குள்ள யூ வில் டூ அ ஃபிலிம் ஆஃப் யுவர் ஃபிலிம் எடுக்கும் அதே மாதிரி முடிச்சிருவோமான்னு கேக்குறேன். ஆமா, ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஸ்கிரிப்டிங் பத்தி ஸ்டோரி போர்டு பத்திலாம் சொல்லிடுவாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமேட்டு they will give you cameras and you need to shoot your film. ஓகே. அப்புறம் ஈவினிங் அப்புறம் they will teach you to edit the film. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டைல ஃபில்ம் மேக்கிங்கிறதுனால நான் ஒன்ஸ் எனக்கு ஐடியில் இருந்தனால கொஞ்சம் காசு வரப்போ நானே கேமரா எடிட்டிங்கான சாஃப்ட்வேர் லேப்டாப் எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன். ஸோ நான் ரொம்ப தனியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய செலவுலாம் இருக்காது. லைக் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பண்றது, அப்புறம் எங்க தெருவில் பண்றது, வீட்டு மொட்டை மாலில் பண்றது, இப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த அந்த ரியாலிட்டி ஷோ நாளைக்கு ஷோ வந்ததுக்கு அப்புறம் தான் காசு செலவாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து அங்கே வந்து நம்ம டு ப்ரூவ் காம்படிஷன் அப்படின்னு வரப்போ வந்து கொஞ்சம் காசு செலவழிச்சு பண்ண ஆரம்பிச்சோம். அதுல வந்து நான் அப்ப வேலையை விட்டுருந்தனால அதுல சம்பாரிச்சது எல்லாத்தையும் இதுல போட்டாச்சு. டோட்டலா போட்டு பண்ணதுதான். தைரியம் ஒன்றும் இல்லை, பேஷன். வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் நம்ம குடிச்சோர் பாய்ஸ் பேக். சோ கார்த்திக், எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க இந்த 17 ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுக்கிறதுக்கு? ஒரு 3 to 4 lakhs டோட்டலா. ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பீங்க நேரம் அது படம் பண்ணதுனால. ஓகே, உங்க ஷார்ட் பிலிம்ஸ் மூலமா அறிமுகமானதா விஜய் சேதுபதி அண்ட் சிம்மா. இவங்க 2 பேரும் தான் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியாச்சு. அதுக்கப்புறம் பீட்சால 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வெரி பாப்புலர் ஸ்டார்ஸ். இந்த 2 பேர்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அப்படிலாம் 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து அப்போ ஏற்கனவே நிறைய நடிச்சிட்டு இருந்தாரு. ஐ மீன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் படங்கள்ல ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுப்பேட்டை இந்த மாதிரி படங்கள்லாம் ஹி வாஸ் டூயிங் கேரக்டர் செஞ்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ மணிகண்டன் சொல்லிட்டு சினிமாட்டோகிராஃபர், அவர் கூட சேர்ந்து பண்ணலாம்னு சொல்றப்போ தான் அப்போ அவர் ஆஃபீஸ் தான் அவரை நான் பார்த்தேன். விஜய் சேதுபதி வந்து அவர் அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தாரு. ஸோ அது எடிட்டிங்காக வந்திருந்தாரு. அப்போ பார்த்தேன். ஸோ துரு பண்றப்போ வந்துட்டு யாராவது நடிக்க வைக்கலாம், ஆக்டர்ஸ் வேற ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் பண்ண வைக்கலாம்னு சொல்றப்போ தான் விஜய் சேதுபதி வந்து. ஸோ நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றேன். அப்போ ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் வச்சு நான் பண்ணதில்லை, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்றப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போய் நான் ஆக்சுவலி கோடம்பாக்கத்துல ஒரு டீக்கடை முன்னாடி தான் கதையெல்லாம் சொல்லியாச்சு. காஸ்டியூம்ஸ் அவருக்காக வாங்கிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு போனப்போ நான் ரொம்ப டீசெண்டா போயிட்டு காஸ்டியூம்லாம் வாங்கியாச்சு. ஆஃபீஸ் வந்தீங்கன்னா ட்ரையல் பார்த்துடலாம், அதெல்லாம் எதுக்குங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே டிஷர்ட்லாம் கட்டி மாட்டி பார்த்தாரு. ஸோ ரொம்ப டப்புன்னு டவுன் டு எர்த்தா. அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சோடனே he was very friendly. லைக் வந்து ஸோ அதுக்கு அடுத்த படத்துல தான் வந்து லைக் சிம்மா அவரும் he was aspiring director, அவரும் டச்ல இருந்தாரு. ஸோ அவர் கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் இட் பிகம் லைக் மோர் ஆஃப் எங்களுக்கு வந்து அது டெய்லி டாப் அடிக்கிற இடமா தான் இருக்கும். நாங்க ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சிருந்தோம். கம்பெனி அவங்க கம்பெனி ஆர்டிஸ்டாவே மாறிட்டாங்க. டெய்லி அங்கதான் மீட் பண்ணுவோம், டெய்லி இது இருக்கும். ஆனா நாளே இயக்குனர் வந்து எப்படின்னா அப்படி இருந்துச்சு, ஒரு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது லைக் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சிம்மா ஒர்க் பண்ணாத படத்துல வந்து அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்ப்பாரு. ஸோ இட் இஸ் ஆல் லைக் ஒரு இண்டிபெண்டன்ட் டீம். இட் வெரி நைஸ். இப்போ 2 பேரும் வந்து ரொம்ப டாப்பா போயிட்டாங்க.
இப்போ அடுத்து வந்து நீங்க யாராவது ஒருத்தரை மட்டும் தான் வச்சு படம் பண்ணா யாரை வச்சு படம் பண்ணுவீங்க? தெரியல, கதையை பொறுத்து. ரைட், ஓகே. இப்போ இந்த பீட்சா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏமாத்துற படம். இது வந்து இது பேய் படம் நம்பி உட்கார்ந்தா அது ஒரு கடத்துற படம், கடத்தல் சம்பந்தப்பட்ட படம். சரி, இது ரொமான்ஸ் படம் அப்படின்னு ஆரம்பத்துல நம்பி உட்கார்ந்தா அது ஒரு த்ரில்லர் படம், பேய் படமா மாறிடும். சோ இந்த ப்ரொடியூசர் வந்து தூக்கத்துல இருக்கிறப்ப கதையை சொல்லி எதுவும் ஓகே வாக்குறீங்களான்னு கேக்குறேன். ப்ரொடியூசர் வந்து அது ஏன்னா இது வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நான் தனியா பண்ணலாம் தான் இருந்தோம். மாதிரி நம்மளே எடுத்துருவோம்ன்ற மாதிரி சொல்லி எழுத ஆரம்பிச்சதுதான். பட் ஒன்ஸ் அது எழுத வந்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கேரக்டர் கிடையாது படத்துல, ஃபர்ஸ்ட் நான் பண்ண நினைச்சது. அப்புறம் சரி ஆட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே ரம்யா நம்பீஸ்ல பாத்தீங்களா எங்கயாவது மலையாள படத்துல? இல்ல, ஹீரோயின் தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி ரொமான்ஸ் போர்ஷன் அப்படி ஆட் பண்ணி முடிச்சிட்டு ஸ்கிரிப்ட் எழுதினப்போ நீங்க சொல்ற அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து நான் ஜஸ்ட் எழுதிருந்தேன், இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி ரிவீலிங் நடக்கும் அப்படின்னு. ஆனா சீன்ஸ் எல்லாம் அப்ப எழுதல. பட் அந்த ஸ்கிரிப்ட் தான் போய் சிவிகுமார் சார்ட்ட கொடுத்தேன். பட் அவரே படிச்சு கண்டினியூஸா உட்காந்து படிச்சாரு. அவர்கிட்ட அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்கும். நம்ம போய் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம் அப்படின்னா உடனே ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாரு. 2 hours 3 hours அப்படி கண்டிப்பா படிப்பாரு. நீங்க கதையில சொல்ல முடியல சார், ஓபன் பண்ணா எனக்கு தெரியாது சொல்ல தெரியாது, கண்டிப்பா தெரியாது சார். சொன்னா கண்டிப்பா எனக்கு இந்த வரைக்கும் பிடிச்சது கிடைச்சிருக்காது. சோ அதனால அவர்கிட்ட நான் ஒன்னே சொல்லிட்டேன், எனக்கு கதை சொல்ல வராது சார், பட் ஆனா ஸ்கிரிப்ட் இருக்கு படிச்சிருக்கேன். அவர் அதை பெட்டர்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ படிச்சு ஒரு 2 hours நானும் அப்படியே ஒரு ஆஃபீஸ்ல உட்காந்துருந்தேன். அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த ரிவீலிங் போர்ஷன் எப்படி பண்ணுவீங்க, ஏன்னா அதுதான் படத்துல மேட்ரு, ஏன்னா அது நம்பணும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சீட்டா இருக்கும், ஆடியன்ஸ் வந்து என்னடா கதைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இல்ல சார் நல்லா பண்ணிடலாம். நான் சரி ஒரு இன்னொரு 5 minutes யோசிச்சுட்டு ஓகேங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன தைரியத்தை சொன்னாருன்னு தெரியல. நல்ல விஷயம். ஸோ அந்த மொமெண்ட் இப்போ எப்படி இருக்குது? இது கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்து சந்தோஷமா இருந்தீங்களா எப்படி? ஆமா ரொம்ப. ஏன்னா அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, அந்த பாயிண்ட்ல வந்து இட் வாஸ் பிட்வீன் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே கலந்து ஒரு பாயிண்ட் தான். நீங்க நான் பேர் மீட் பண்ணதுன்னா தனியா படம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து படம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஒரு 1.5 வருஷத்துல வேஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிருக்கான்னு சொல்ல முடியாது, அவங்க கன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா நம்ம வந்து நம்புவோம் இல்லையா, அதாவது டிபிகலா சொல்ற மாதிரி இந்த அடுத்த வாரம் பூஜை, அடுத்த வாரம் வரவே இல்லை. உங்க மைண்டுக்குள்ள அடுத்த வாரம் பூஜை 2-3 மாசம் படம் ரிலீஸ், 100வது நாள் போஸ்டர் ஓட்டுறோம், நம்ம அண்ணா நகர்ல வாங்குறோம். அப்படி போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் போய் ஆபீஸ்ல காமிச்சுட்டாங்க உங்க ஆபீஸ், அதனால அப்படிலாம் போயிட்டே இருந்து அப்புறம் பார்த்தா அவங்க படம் பண்ற ஆள் இல்லைன்னு தெரிய வரும். ஸோ அந்த கருத்து தான் நாங்களே பண்ணலான் இருந்தோம். நாங்களே பண்ணலான்றப்ப எங்களுக்கு ஒரு ஃபண்ட் வேணும் இல்லை, ஏன்னா மினிமலா ஒரு 50 lakhs பண்ணலான் இருந்தோம். 50 lakhs பண்றதுக்கு ஒரு 2 பேர் வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு நடுவில் அந்த ஸ்கிரிப்ட் அதுதான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்ரேட்டட் பண்ணலாம் போனோம். சரி, ஏன்னா இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல கண்டிப்பா ப்ரொடியூசர் கிடைச்சாகணுன்ற ஒரு இதெல்லாம் போனோம். ஸோ அது கிடைச்ச ரொம்ப நல்ல மொமெண்ட். ஸ்டில் கான்ஃபர்ட். ஏன்னா அவங்களோட ஆஃபீஸ் வந்து பாண்டி பஜார் சரவண பவன் எயித்து அப்படிதான் இருக்கு. ஸோ ஓகே சொன்னதுக்கப்புறம் வெளில வந்து நின்றுட்டு மே ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. போயிட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுருக்கீங்க அதுக்கப்புறம்? இல்ல சாப்பிடல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஐ திங்க் ஒய்ஃப் யாரோ கால் பண்ணி ஃபேஸ்புக்ல அவர் போட்டிருக்காரு, அடுத்த பீட்சா படம் பண்ண போய் போட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே அவரும் சீரியஸா தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வெரி குட். சூப்பர். இப்போ அடுத்து வந்து இப்போ உங்களோட ஜிகர் தண்டா அகைன் நான் ஸ்டார்டிங்ல கேட்டேன் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஜிகர் தண்டா அகைன் வந்து இப்போ வந்து நீங்க ஒரு பெரிய ஆக்டர். சித்தார்த் எஸ்டாப்ளிஷ்டு தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோ, தமிழ்லயும் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. லட்சுமி மேனன் அகைன் டாப் ஹீரோயின், ஒரு ஸ்டார் சுத்தி இருக்குது, பெரிய கமிட்மெண்ட் அப்படின்றப்ப இப்போ எப்படி இருக்கும்? முன்னாடி வந்து வேற மாதிரி ஃபர்ஸ்ட் படம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்போ எல்லாம் வேற மாதிரியான ஒரு செட்டப். இப்போ எப்படி இருக்கு? பதட்டம் இன்னும் ஜாஸ்தி? கண்டிப்பா அது ஒரு பெரிய சேலஞ்சா தான் நான் சொல்றேன். இப்போதைக்கு நாங்க ஒரு கிட்டத்தட்ட 85 to 90% ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஓகே. பட் ஆனா இட் வாஸ் வெரி பிக் சேலஞ்ச் கம்பேர்ட் டு பீட்சா. நீ சொன்ன மாதிரி பீட்சா என்னன்னா அதே நாங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ண அதே கொஸ்டினா இருந்தோம். எங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து 30 நாள் பண்ண மாதிரி இருந்துச்சு. கேரவன்லாம் ரம்யா நம்பிசன் கொடுத்தீங்களா இல்லையா? கேரவன்லாம் இல்ல, கேரவன்லாம் கிடையாது. ஐ மீன் ரொம்ப லோ பட்ஜெட் பண்ணனால. அப்ப டைரக்டர் உங்களுக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு யாரும் நிக்கல? யாரும் நிக்கல. சோ அதனால அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா நாங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், 5 நாள் ஷூட் பண்ணுவோம், அது 30 நாள் ஷூட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து அப்போ இப்ப இருக்கிற அளவுக்கு அப்ப பிஸியா ஒரு படம் பண்ணியிருந்தாரு, சுந்தரபாண்டியன் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ 2 நாள் தான் கிளாஷ் ஆச்சு எங்களுக்கு. அவருக்கு மற்றபடி டேட் வந்து அவருக்கு ஃப்ரீ. ஐ மீன் இவர் கம்ப்ளீட்லி இன்டு திஸ் ஃபிலிம். ஸோ வந்து நாங்கள் டே நைட் ஷூட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இங்கே வரவும் நீ சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் ஹீரோயின் அப்புறம் டேட் இஷ்யூன்றது வந்து இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றேன். கொஞ்சம் கடியா தான் இருக்குது. ஸோ எல்லாம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் மேக்கிங்ன்றதுனால இட்ஸ் லேர்னிங். ஐ மீன் ஏன்னா ஒருத்தவங்களோட கால் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணணும். ஓகே. அப்புறம் இந்த டேட் இருக்கும் அவங்க இருக்காது, அப்புறம் க்ரௌடு, நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. பட் இட் இஸ் ஆல். இப்போ மதுரை உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியான்றதால இப்போ அங்க உங்களுக்கு நம்ம பயவா
அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு வெல்கமிங் அங்க இருந்திருக்கும்ல. என்னன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. லைக் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஃபுல்லா அது நிறைய பேர் மதுரை இருந்தாங்க. ஸோ அது போக வந்து எங்க அப்பா எங்க ஊர்ல அதான் இல்லையா. ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்துச்சு. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யாருனாலும் வந்துருவாங்க. பட் ஆனா கிரௌட் வந்து நிறைய இருந்துச்சு. எங்களுக்கு அது ஒரு பெரிய வேலையா இருக்கும். சித்தார்த்தையும் லட்சுமி மேனனையும் பாத்துக்கிட்டு ஒரு கிரௌட். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணோம் அந்த மாதிரிலாம். ஸோ இட் வாஸ் குட் சேலஞ்ச். என்ன டைப் ஆஃப் படம் ஜிகர் தண்டா? அது ஒரு ஒரு ஆக்ஷன் டிராமா தெரியல, எனக்கு ஜானர் சொல்ல தெரியல. கதை தெரியும். அது ஒரு கதை தெரியும் ஆரம்பிச்சு அப்படியே போவோம். சோ இப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் டென்டல் காலேஜுக்கு எப்படி நீங்க ரூட் போட்டீங்க? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு. இல்ல அது வந்து எப்படின்னா, நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கும்போது எனக்கு சுரேந்திரன் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அல்லு வலின்னு எங்கேயோ போயிருக்கீங்க? இல்ல எனக்கு அது என்ன, சுரேந்திரன் கல்யாணத்துக்கு நாங்க போயிருந்தோம். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் சத்யபிரேம் அவங்க பார்த்தேன். நான் இட் வாஸ் லைக் லாங் பேக். அப்ப வந்து நான் வேலையெல்லாம் விடல, இதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஸோ அப்ப பார்த்துட்டு விட்டாச்சு. லைக் ஒன் டே கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே நைட் அடிச்சுட்டு முடிஞ்சிச்சு. பட் ஆஃப்டர் தட் அகைன் ஒரு 2 years கழிச்சு திரும்ப ஏதோ டாக்ல தான் ஐ காட் இன் டச் வித். ஸோ அப்போ 2 பேர்ட்ட ஒரு நாள் மீட் பண்ணி பேசணும். அவளை பார்த்து பள்ளி வச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். சோ ஆல் தி பெஸ்ட் கார்த்திக், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்ம ஷோல வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட், நீங்க பீட்சால வச்ச மாதிரி ஒரு சின்ன மெமரி கேம் ஒன்னு ஆட போறோம். சில क्वेश्चंसலாம் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்றப்ப நீங்க ஆம் இல்லைன்ற பதில் மட்டும் தான் சொல்லணும். ஓகே ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து நான் என்ன கேள்வி கேட்டாலும் தெனாலி தர்பார் அப்படின்னு தான் பதில் சொல்லணும். சரி. செகண்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட பதில சொல்லணும். அதே மாதிரி தேர்டுக்கு செகண்ட், ஃபோர்த்துக்கு தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்துக்கு ஃபோர்த். ஆம் இல்லை. ஆம் இல்லை. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு தெனாலி தர்பார் மட்டும் தான். செகண்ட்க்கு ஃபர்ஸ்டோட ஆன்சர் தான். ஆனா நீங்க பதில் வந்து ஆம் இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். தளபதி படத்தின் இயக்குனர் மணிரத்னம். தெனாலி தர்பார் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாரு. பீட்சா படத்தோட கதை வந்து ஒரு ஸ்பானிஷ் படத்தோட கதைன்னு நான் கேள்விப்பட்டமே. ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். ஆமா. ஆம். விஜய் சேதுபதி வச்சு மறுபடியும் படம் எடுப்பீங்களா? இல்லை. பேய் பயம் உங்களுக்கு இருக்கா? ஆம். ஜிகர் தண்டா படத்தில் கதை இருக்கா? ஆம். ஏதோ ஒரு நடிகையோட உங்களை சேர்த்து கிசு கிசுன்னு நாங்க பேப்பர்ல படிச்சேன்னு வைஃப் உங்களை பல்லுலே குத்துனாங்களாமே. ஆம். உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா இருப்பா. சோ கார்த்திக் வந்து இன்னைக்கு சாயந்தரம் அவரே போய் அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சிடும். குத்துனா அவங்களே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். எப்படி இருந்துச்சு இந்த கொஞ்ச நேரம்? ஐ திங்க் we had a great time. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். It was fun, yeah, nice. Okay. This time. ஓகே. சோ இப்போ வந்து நீங்க நிகழ்ச்சி முடியறப்போ எனக்கு வந்து நீங்க ஒரு கதை சொல்லிட்டு நீங்க நிகழ்ச்சி முடிக்கும். ஒரு சைக்கோ கில்லர் ஒருத்தன் இந்த மாதிரி டாக் ஷோ காம்பேரர் எல்லாம் தேடி பிடிச்சு கொள்றான். அவரை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் வர்றாரு. அதான் கதை. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து கதை இருந்துச்சு. அதேவா கூடிய சீக்கிரம் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் என்ன கொலை பண்றது அவரே கிளம்பி வந்தாலும் வருவாரு நான் நம்புறேன். So that was Radi saying Tata bye bye, take care from Tenali Darbar with Kudishwar Boys Band and Karthik Subraj. Yeah, opening it. Okay, opening. Yeah, உள்ள இருந்து வர. Okay. அதான் பீட்சா. Yeah, உள்ள. இல்ல வெல்கம் பேக் தான். ஓகே, லைட்ஸ் ஆஃப் தான். தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற திரு கார்த்திக் சுப்ராஜ், வெல்கம் வெல்கம் டு தி ஷோ. பீட்சா நிறைய சாப்பிடுவீங்களா? இல்ல, அட்லீஸ்ட் மதுரையில ஜிகர் தண்டாவது நிறைய குடிச்சீங்களா? நிறைய. ஓகே, தேங்க்யூ வெரி மச் வந்ததுக்கு, ஷோ வந்ததுக்கு. சூப்பர். யா, ஃபேண்டாஸ்டிக். ஒரு போட்டோஸ். தேங்க்யூ வெரி மச்.